ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து குட்டீஸோட லஞ்சுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே தாங்க. தோசை செய்ய போறாங்க. சட்னி அரைச்சு தோசை செய்யணுங்க. இப்போ லஞ்சுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சேன். பாருங்க, நல்லா சூப்பரான புளிசாதம் செஞ்சிருக்காங்க. இந்த புளிசாதம் வந்து பாத்தீங்கன்னா புளி தொக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் வடிச்சு தனியா போட்டு கிளறதுங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக வந்து ரெசிபி வீடியோ எடுத்து வந்து ஷேர் பண்றேங்க. ரொம்பவே வந்து சிம்பிளா செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததா புளிசாதத்துக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிருக்காங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்யுதுன்னா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணுவோம்ல, அதே போல கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா உப்பு, இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து காரத்துக்கு மிளகாய் தூள், தனியா தூள் போட்டு செய்யுது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா வந்து புளி சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்குங்க. இப்ப வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணி வச்சிடுறேன். சாதம் வந்து போட்டுக்கிறேங்க. புளிசாதம் தான் வந்து குட்டீஸ் வந்து நைட்டே வந்து கேட்டிருந்தாங்க. எங்க லஞ்சுக்கு வந்து புளிசாதமே செஞ்சு வச்சிருங்கன்னு சொல்லி. அதனால வந்து காலையிலே வந்து பாத்தீங்கன்னா புளிசாதம் தாங்க செஞ்சுட்டேன். காலையில ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. அதனால காலையிலே எழுந்து புளிசாதம் செஞ்சு வச்சுட்டு போய் வந்து இப்பதாங்க பேக் பண்ண போறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த புளிசாதம். குட்டீஸ்க்கு வந்து பிடிக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளியோதரை ஸ்டைல்ல செய்யறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலயே நீங்க வேர்க்கடலை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போடலங்க. சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். இது போல செஞ்சு கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் செஞ்சுட்டாங்க. கவினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வச்சுட்டாங்க. அடுத்து அன்சிகாவுக்கும் கொடுத்துக்கிறேன். இந்த புளிசாதத்துக்கு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க சூப்பரா இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்து புளிசாதம் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குட்டீஸும் சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதே போல செஞ்சு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்துச்சுனால இன்னைக்கு வந்து அவங்களுக்கும் வந்து செஞ்சுட்டாங்க. பாருங்க, அவங்களுக்கு வந்து அதிகமா போடணும் அன்சிகாலுக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டா இருக்குங்க. நீங்க இது போல வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நார்மலா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்வோம்ல, அது போல உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டு செய்வோம்ல, அது போல செய்யறதை விட பாத்தீங்கன்னா இது போல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான்ப்பா, சூப்பரான புளிசாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு இன்னைக்கு லஞ்ச் வந்து சிம்பிளா வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ சாப்பிடவும் போட்டு கொடுத்துட்றேன். உருளைக்கிழங்குமா 2 கிலோ உருளைக்கிழங்கு செஞ்சாலும் இங்க இருக்கிற இடமே தெரியாம போயிடுங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இதே போல சமைச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வேற லெவல் இருக்கும். ரெசிபி வீடியோவா வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக வந்து ரெசிபி வந்து எடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்றாங்க. எட்னா சரணியாளுக்கும் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு கொடுத்தோம், சுட சுட சமைச்சு கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் போயிருந்ததுனால கொஞ்சம் ஆறி இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பிளான லஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய். வாங்க சாப்பிடலாம்.